தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கேட்டி மேளம் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவராம் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அஞ்சலியை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அஞ்சலி இல்லை அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் உணர்றாரு. ஸோ பொண்ணு மேலே அப்படி ஒரு பாசம். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல அஞ்சலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருடைய அன்பையும் அஞ்சலி ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒட்டுமொத்த கன்வர்சேஷனையும் முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மகேஷுடைய என்ட்ரி. மகேஷ் வீட்டுக்கு வராரு. அஞ்சலி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் மகேஷ் செம்ம டென்ஷனாக வராங்க. ஏன்னா வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருக்கணும்னு இங்கே அஞ்சலிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாரு. ஆனால் அஞ்சலி அதை மீறிட்டாங்க. அதனால் மகேஷ் கோவப்பட்டு இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கணும், இல்லைனா நான் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்ததோ அந்தந்த பொருளை அங்கங்கே மாற்றி வைக்கிறாங்க. இதனால் அஞ்சலி கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. மகேஷ் மேலே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் துளசியுடைய குடும்பத்தில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மட்டும்தான் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்னென்னா மறுபடியும் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. எல்லோரும் நிலாச்சோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலாச்சோறுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே முருகனுடைய ஏற்பாடு. ஏன்னா அஞ்சலி இந்த வீட்டில் இல்லை. ஸோ அஞ்சலியை பற்றி பேசுகிறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பார். ஸோ நிலாச்சோறு சாப்பிட போகும்போது அஞ்சலியுடைய ஞாபகம். சரி அஞ்சலிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அஞ்சலி இங்கே கோச்சிட்டு படுத்திருக்காங்க. ஃபோனை அட்டன் பண்ணலை. சரி மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிவராம் மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் தான் இருக்கா, ரூமில் படுத்திருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ நீ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை கூட்டிகிட்டு டைனிங் ஹாலில் உட்கார வச்சு வீடியோ கால் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் பார்த்தா சந்தோஷம் அஞ்சலிக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே நிலாச்சோறு சாப்பிட உட்காடுறாங்க. எனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அம்மா ஃபோன்லேருந்து ஊட்ட அப்படியே வாங்கி மகேஷ் அஞ்சலிக்கு ஊட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல மகேஷ் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அஞ்சலிக்கு ஊட்டி விட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அஞ்சலி இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்க. அங்கேருந்து சடனாக எழுந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே வெற்றியுடைய என்ட்ரி. வெற்றியும் பார்த்தீங்கன்னா துளசியுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன ரீசன் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாக்காவுடைய வண்டி வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதை தான் கொண்டு கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே நிலாச்சோறு சாப்பிட்ற இடத்துல வெற்றியுடைய என்று ரொம்ப சந்தோஷமாக இந்த சீனையும் முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் அஞ்சலி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மகேஷ் அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு இடையில என்ன சண்டை இருந்தாலும் கணவன் தான் மன்னிப்பு கேட்கணுமா, ஒரு மகான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட மகேஷ் மன்னிப்பு கேட்க எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.